தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்து திரு கேசிபி அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி திடீர் டெல்லி பயணம். நேற்று முதல்வர் குறிப்பிட்ட மாதிரி பல கார் மாறி போனாரு. ஏன் சார் ரகசியமா அந்த சந்திப்பு நடத்தணும் சார்? ரெண்டு கேள்வி. முதல்ல ஏன் போனாரு, அப்புறம் ஏன் அதை ரகசியப்படுத்தணும்னு முயற்சி பண்ணாரு. அதாவது இஃப்தார் விழாவில் எடப்பாடி பழனிசாமி என்னை நம்பி கேட்டவர்கள் யாரும் இல்லை, என்னை நம்பாமல் கேட்டவர்கள் நிறைய உண்டுன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வசனத்தை பேசினார். அப்ப அதுல சிறுபான்மையினருக்கு அவர் என்ன உணர்த்தினார்? நீங்கள் என்னை நம்பினீர்கள், நிச்சயமாக நான் பாஜகவை எதிர்த்து நிற்பேன், என்ன நீங்க நம்புங்க, நான் எதிர்த்து. இதுதானே அதுல சொல்லப்படுகிற செய்தி என்பது இதுதான். டாஸ்மாக்ல ரைடு நடந்த உடனே நான் ஒரு தகவல் சொன்னேன், அது பெரும்பான்மையான ஊடகங்கள் அதை பெருசா எடுத்துக்கல. ஓகே சார், ஓகே. அந்த டாஸ்மாக் ரைடுங்கிறது எல்லோரும் நினைத்தது செந்தில் பாலாஜியை குறிவைத்தது. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த எஃப்ஐஆர், அந்த செக் பீரியட்னு சொல்லுவாங்க, எந்த தேதியிலிருந்து அந்த குற்றங்கள்ங்கிறது அது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல ஏற்பட்டது. அதனாலதான் செந்தில் பாலாஜி கோர்ட்ல வந்து அத செந்தில் பாலாஜியும் அதை பேசினாரு. ஆனா அவருக்கு முன்னாடியே நான் சொன்னேன், இதுல அவரும் செந்தில் பாலாஜி யோகியும் இல்ல, ரெண்டு பேரும். அதாவது இதன் மூலமாக செந்தில் பாலாஜி, தங்கமணி, ஸ்டாலின், எடப்பாடி, மணிஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால், இந்த நிலைக்கு பாஜக அந்த அதற்குண்டான விவரங்களை தேடி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு தேடுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, கைப்பற்றி விட்டார்கள், அவ்வளவுதான். இதற்கு முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவுல திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் பெரிய அளவுல சொன்னதே இல்லை. இது வரைக்கும் எங்கேயாவது சொல்லியிருக்காரு? இல்ல. அவர் பொறுப்பு வகித்த ஹைவேஸ், பிடபிள்யூடி ஏதாவது ஊழலை பத்தி பேசியிருக்காரா? இல்ல. அவருக்கு தெரியாதா? வேலுமணி பொறுப்பு வகித்த உள்ளாட்சி துறையில அதை பத்தி பேசியிருக்காங்களா? என்ன? இல்ல, யாருமே பேசுனதே கிடையாது. இதை இவர்கள் பேசுனதுக்கு காரணம், எங்க அப்பா குதிர்குழு இல்லைன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அதாவது இவங்களும் எல்லாம் கூட்டு களவாணிங்க தான், இவங்க காலத்திலயும் அது நடந்தது. அதனால இதுல ஏதோ தங்களுக்கு அதுல பங்கு இல்ல, அதுக்கு திமுக தான் காரணம் என்பதாக பேசினார்கள். இது இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர்கள் வீட்டுல இந்த சர்ச்சை நடந்தது. அதுல நேரடியா எடப்பாடி பழனிசாமியை டார்கெட் பண்ற மாதிரி எதுவும் இல்ல, அந்த உறவினர்கள். ஆனா இது நேரடியாக தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி என்று வருகிற பொழுது திடீரென்று டெல்லி செல்கிறார். இவருக்கும் கையில காலில் விழுந்து அதுல இருந்து காப்பாத்திடுங்க என்கிற அளவுல தான் இவர் வந்து சென்றிருக்கிறார். அந்த கூட்டணி என்பதை இப்ப வெளி சொல்ல வேண்டாம், வெளியில பொது வெளியில் அதை சொல்ல வேண்டாம்னு தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர். நம்ம எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு நலன் கருதி சில பிரச்சனைகளை பேச போயிருக்காருன்னு வச்சுங்க. கோதாவரி ஏதோ ஒரு நாலஞ்சு பிரச்சனையை சொல்றாங்கன்னு வச்சுங்க. போறாருன்னா அபிஷியலா அறிவிச்சுட்டு போலாமே, நான் இந்த மாதிரி டெல்லி போறேன், கட்சி ஆபீஸ பார்க்கிறேன், கூட அமித்ஷா அவர்களை சந்திச்சு இந்த அரசாங்கத்தினுடைய அவலங்களை அல்லது தமிழ்நாட்டினுடைய தேவைகளை நான் பேச போறேன், நேரம் கேட்டிருக்கேன் என்று சொல்லலாமே. ஏன் அதை வந்து அவர் சொல்லல? ஒருவேளை கன்ஃபார்ம் ஆகாம இருந்திருக்குமா சார் அப்பாயின்மெண்ட்? எல்லாம் பாருங்க, அவங்க விரட்டுல இவர் அலறி அடிச்சுட்டு வந்து ஓடுறாரு. இவர் என்ன நினைச்சாருன்னா, அமித்ஷா அவர்களை பார்த்து சமாதானப்படுத்தி விடுவது, இந்த கூட்டணி பற்றிய விவரங்கள் வெளியில வராம பாத்துக்கிறது. அதனாலதான் இவர் ரகசியப்படுத்தினார். ஆனா இவரோடு பயணிக்கிறவர்களே அந்த தகவல் எல்லாம் எனக்கு அன்னைக்கு காலையிலேயே தெரியும். எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறாரு, அமித்ஷாவை மாலையில சந்திக்கிறார் என்று. பாஜக அதை பகிரங்கப்படுத்திட்டாங்க, எப்படி இவர் சந்திக்கிறார் என்பதை அவங்க எல்லா ஊடகங்களுக்கும் தெரிவிச்சுட்டாங்க. அடுத்து சந்திப்பு முடிஞ்ச உடனே
எடப்பாடி பழனிசாமியுடைய நம்பகத்தன்மையை பத்தி பாஜகவுக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியும். அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே அமித்ஷா ஒரு ட்வீட் போட்டு பேசப்பட்டது இதுதான். இப்ப நான் எல்லாமே கூட அந்த இனிஷியல் ரியாக்ஷன், சரி பரவாயில்லைங்க, கட்சி ஒற்றுமைப்பட்டா போதும், நமக்கு எதுவும் கூட்டணியே அதிமுக பெரிய அளவுல எதுவும் வரல, சரி இப்படி என்டிஏ கூட்டணி, ஆனா ஒன்றுபட்ட அதிமுக தனித்து ஆட்சி அமைப்பது என்றால் அந்த பாஜகவோட சில பிரச்சனைகள் எதிர்காலத்துல நிச்சயமா வரும், அதை சமாளித்துக் கொள்ளலாம், என் போன்றவர்கள் அதை பாதுகாத்து விடலாம் என்றுதான் நானே ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நானே அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அமித்ஷா அவர்கள் அந்த ட்வீட் பாத்தீங்கன்னா என்டிஏ ஆட்சி, அப்ப அதற்கு பிறகு வருகிற செய்திகள் 134 100, அதாவது அதிமுகவுக்கு 134, பாஜக ஓடு சேர்த்த மற்றவர்களுக்கு ஒரு 100 கூட்டணி ஆட்சி. நிச்சயமா இது விளங்காது. இது எப்படி போகும்னா, திரு நரசிம்மராவ் அவர்கள் பிரதம அமைச்சராக இருந்த பொழுது அதிமுகவில் அன்றைக்கு அம்மா அவர்கள் தலைமையில இந்த 96ல ஒரு கூட்டணி போட்டாங்க. என்ன ஆச்சு, அம்மாவே தோத்தாங்க. 4 சீட்டு ஏதோ 4 2 தான் ஜெயிக்க முடிஞ்சது. அது போன்ற ஒரு நிலைக்கு திமுக கையில அந்த வெற்றி மாலையை அழகா கொடுக்கிற பணியை சிறப்பா எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அடுத்து எடப்பாடி பழனிசாமி நேர்மையானவராக இருந்தால் ஏன் 3 கார்ல மாறி மாறி போகணும்? அதான் முதல்வரும் சட்டசபையில திருட போனாரா, இல்ல யாரு அமித்ஷாவை கொலை பண்ண போனாங்களா, இல்ல விஷம் வைக்க போனாரா, இல்ல அங்கிருந்து ஏதாவது கொள்ளையடிக்கிறதுக்கா, திருடுறதுக்கா? எதுக்கு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் இருந்தவர், தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலராக தன்னை அறிவித்துக் கொண்டவர், மறைந்து வாழ வேண்டிய அவசியம் என்ன? ஒரு உள்துறை அமைச்சரை சகல கௌரவத்தோடு அதிகாரப்பூர்வமாக சென்று சந்திக்கலாம், அது யாரும் தவறு என்று சொல்ல முடியாது. 3 கார்ல மறைந்து போய் ஒரு தலைமறைவு குற்றவாளியை போல நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? சார், இப்ப அந்த சந்திப்புல சார் பேசப்பட்டது, இப்ப ஒவ்வொரு செய்திகளா வெளில வருது. குறிப்பா அண்ணாமலையை பத்தி அவரை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் அமித்ஷா கிட்ட கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கே சார். அண்ணாமலையை பத்தி நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது. எங்க பிரச்சனை அதிமுகவை பாதுகாப்பாக வலிமையானதாக கட்டமைப்பது மட்டும்தான். நீங்க அதாவது அம்மா காலத்திலயும் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அப்பெல்லாம் எப்படி வச்சாங்க? அதே பாஜகவை எதிர்த்து மோடியா லேடியா என்று வெல்லுகிற வலிமையோடு அதிமுகவை வலிமைப்படுத்தினார்கள். அதாவது நான் கூட ஆரம்பத்துல பரவாயில்லன்னு நினைச்சதுக்கு அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த 96 தோல்விக்கு அப்புறம் சொன்ன இல்லையா, நரசிம்மராவ் அன்றைய காங்கிரஸ், அந்த தோல்விக்கு அப்புறம் 98ல ஒரு பலகீனமான நிலையில் இருப்பதாக நினைக்கப்பட்ட அந்த அதிமுகவை அன்றைக்கு ஒரு வெற்றி பாதையை நோக்கி திருப்புவதற்கு பாஜகவையும் கூட்டணியில சேர்த்து வாஜ்பாய் எங்கள் பிரதமர், உங்கள் பிரதமர் யார், அந்த மாதிரி எல்லாம் ஒரு வியூகம் அமைத்து வெற்றி பாதைக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா அதே 99ல அல்லது அந்த ஆட்சியே அம்மா கவிழ்த்தார்கள். அதே வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்தார்கள். அதற்கு பிறகு எதிர்கட்சி அரசியல செஞ்சாங்க. 2004ல கூட்டணி வைத்தார்கள், அது தோல்வியை தழுவியது. 40லும் தோல்வி. அடுத்து 2011 14 16 இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாஜக இல்லாத அப்ப எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு வசீகரம் இல்லாதவர், ஆளுமை இல்லாதவர், தொண்டர்களால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள இயலாதவராக அவர் இருக்கிறார். அப்ப இவர் பாஜக கையில இதை கொண்டு போய் சிக்கிட்டா இப்ப அவர்கள் கையில் இருக்கிற அந்த ஆதாரங்கள் வைத்துக் கொண்டு எந்த காலத்திலும், இப்ப எந்த காலத்திலேயாவது இப்ப தினகரன் பிஜேபி எதிர்த்து பேசுறாரா என்ன? இல்ல. சசிகலா எதிர்த்து பேசுறாங்களா என்ன? ஓபிஎஸ் எதிர்த்து பேசுறாரா என்ன? இல்ல சார். தன்னை பெரிய மானஸ்தனாக, பெரிய வீரனாக எடப்பாடி பழனிசாமி தன்னை காட்டிக் கொண்டார்.
இனி எந்த காலத்திலும் அவரால் பாஜக விட்டு வெளியில வர முடியாது. அதற்கு உண்டான அடையாளம் தான் கூட்டணி அமைச்சரவை. நான் ஏன் இந்த கருத்துக்கு வரேன்னா பல பேர் நினைப்பாங்க, இல்லைங்க இப்ப கூட நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக கூட்டணியிலிருந்து விலகுறோம் சொன்னார் இல்லையா, அப்படி சொன்னார்ல அப்படி. ஆனா இப்ப இந்த கூட்டணி அமைச்சரவை என்று பாஜக பிடியில் சிக்கினால், இப்ப நிதிஷ்குமார் இருக்காரு, அதாவது இந்த ரஜினிகாந்த் இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, சட்டை என்னது ஆனா மாப்பிள்ள அவர்தான், இதுதான் அவங்க பேருக்கு இவர் தாங்க முதலமைச்சர், ஆனா ஆட்சி எங்களுது பாஜகவுக்கு என்கிற அளவுலதான் அது அமையும். இப்ப மகாராஷ்டிரால ஆச்சு, ஒரு ரவுண்டு ஏக்நாத் சிண்டே வச்சிருந்தாங்க, அடுத்த ரவுண்டு பாஜக கைப்பற்று. அப்ப தமிழ்நாட்டுல எதிர்கால அரசியல் என்பது பாஜகவும் திமுகவும் என்கிற வகையில அதிமுகவை அழிக்கிற பணியை, துடைத்தெறிகிற பணியை, வீழ்த்துகிற பணியை, திமுகவால் செய்ய இயலாததை எடப்பாடி பழனிசாமி சாதுரியத்தோடு தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை செய்திருக்கிறார். சார், இப்ப இந்த என்டிஏல முதல்வர் வேட்பாளரா எடப்பாடியை ஏத்துப்பாங்களா? இந்த என்டிஏ கூட்டணி குறைந்தபட்சம் அதாவது இவருக்கு ஒரு மரியாதை இருப்பதாக நம்ம எடுத்துப்போம். ஓகே, அதே ஏற்புடையது அல்லன்னு நான் சொல்றேன். அப்புறம் என்ன, அது இல்லைங்கிற நிலையை பத்தி நீங்க கேக்குறீங்க. அது இருந்தாலுமே இது ஒரு டிசாஸ்டர், இது ஒரு அழிவு பாதை. அது இருந்தாலுமே இது ஒரு அழிவு பாதைன்னு சொல்றேன். அப்புறம் அதுவும் இல்லைங்கிறீங்க பாருங்க, நிச்சயமா அதுவும் இல்லாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த டாஸ்மாக்ல விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனோட எஃப்ஐஆர் எடப்பாடி பழனிசாமி காலத்தது. இவர் அதனாலதான் பாத்தீங்கன்னா டெல்லியில ஆகட்டும், அமித்ஷா போட்டதுலயே என்ன சொல்றாரு, லஞ்சமும் மதுவும். எடப்பாடி பழனிசாமியும் பாத்தீங்கன்னா இப்ப அதைத்தான் பேசிட்டு இருக்காரு. ஏதோ பொதுப்பணித்துறையில மற்ற துறைகள் எல்லாம் ஊழலே நடக்கல, மின்வாரியத்துல ஊழலே இல்ல, உள்ளாட்சி துறையில ஊழலே இல்ல, எந்த துறையிலையும் ஊழலே கிடையாது, செந்தில் பாலாஜியான இந்த மதுவிலக்கு துறையில மட்டும்தான் ஊழல் என்று சொல்றாரு. நீ ஊழல் பட்டியல்னா ஒவ்வொரு அமைச்சர்கள் மீது நீங்க சொல்லலாமே, துறை வாரியா சொல்லலாமே, ஏன் அதை சொல்ல? அப்ப தன் கழுத்துல கத்தி வைக்கப்பட்டு விட்டது, தனக்கு நேரம் குறிக்கப்பட்டு விட்டது, இன்னொரு அரவிந்த் கெஜ்ரிவாலை போல தன்னை சுற்றி வளைக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்தவுடன் நேரடியாக சரண்டர் ஆயிட்டார். உதயகுமாரோட வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு இந்தியாவினுடைய இரும்பு மனிதரை தமிழகத்தினுடைய இரும்பு மனிதர் சந்திச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது வரைக்கும் உதயகுமார் பாராட்டினவங்க யாராவது உருப்பிட்டு இருக்கிறாங்களான்னு பாருங்களா. சசிகலா, ஓபிஎஸ், தினகரன், எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு, அவ்வளவுதான் அதுக்கு பதில். சார், இப்ப வெளியில போயிட்டு ஓபிஎஸ் திரும்பவும் பெரிய அளவுல டார்கெட் பண்ணி பேசுறாரு. வெளியில நேற்று தூத்துக்குடியில பத்திரிகையாளரை சந்திக்கிறப்ப வாய்ப்பே கிடையாது, துரோகிக்கு அதிமுகவை திமுகவை எதிர்த்து அதிமுக கட்சியை நடத்துறாரா, இல்ல இவருக்கு அதிமுகவை வீழ்த்துவதற்கு உள்ளுக்குள்ளேயே வேலை செய்யணும்னு நினைக்கிறாரா? இல்ல இப்ப துரோகம் பண்ணிட்டாங்க, நாங்க எப்படி சேர்த்து என்னது? எடப்பாடி பழனி எல்லாரும் துரோகம் பண்ணவனுக்கு தானே சார். எவன் சார் யோகியா? எவன் யோகிய சொல்லுங்க? எடப்பாடி பழனிசாமி ரொம்ப யோகியமா? இவர் யாரால முதலமைச்சர் பதவிக்கு வந்தாரு? இந்த கட்சியை கொண்டு போய் இன்னைக்கு நீங்க பிஜேபி கிட்ட அடகு வச்சுட்டு மீட்க முடியாத நிலையில கொண்டு போய் நீங்க இன்னைக்கு இந்த கட்சியை நிறுத்திட்டு அப்புறம் நீங்க ஓபிஎஸ் துரோகம் பண்ணிட்டாருன்னா அப்ப நீங்க செஞ்சது என்ன? அப்ப நீ எந்த உணர்வோடு பாஜகவை எதிர்த்து களம் காண்றோம்னு சொன்னீங்க? 2024 மட்டுமல்ல, 26லும் சரி, 29லும் சரி, எதை வச்சு சொன்னீங்க? அது துரோகம் இல்லையா? தொண்டர்களுக்கு செய்கிற ஒரு துரோகம் இல்லையா அது? இந்த கட்சியை அப்படியே தாரை வார்த்து பாஜக கையில கொடுத்துட்டாரு. அவ்வளவுதானா சார்? இந்த கட்சியை தாரை வார்த்து பாஜக கையில கொடுத்துட்டாரு. சார், இப்படியே போயிட்டு இருக்கப்ப நமக்கு 2026 அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு என்டிஏ இந்தியா கூட்டணி, அதாவது திமுக தலைமையில நாம் தமிழர், சீமான், தாவேகா அப்படிதான் போமா சார்? இல்ல, இது எப்படி போட்டாலும் சரிங்க. அதிமுக தொண்டர்கள் அதிமுக பாஜகவுக்கு அடிமைப்படுவதை விரும்பல. குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றுபடுத்தப்பட்ட அதிமுக, தனிப்பெரும்பான்மையோடு ஆளுகிற அதிமுக, நான் என்னோட இனிஷியல் ரியாக்ஷன் அதான் சொல்லியிருப்பேன். அப்படி இருந்தா கூட சரி, பரவாயில்லப்பா,
தேர்தல் முடிஞ்சோடனே பாஜக எதிர்ப்பு நிலையை எடுத்துக்கலாம். சார் அது எப்படி சார் ஒன்றிணைவுக்கு மட்டும் உங்களுக்கு பாஜக வேணும்? சார் நான் சொல்றது எடப்பாடி பழனிசாமி செய்கிற அந்த தவறில் இருந்து இதை எப்படி நம்ம மீட்டு கொண்டு வருவது என்கிற பார்வையை நான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சரவை யாரையும் ஒருங்கிணைக்க மாட்டேன். அப்ப எடப்பாடி அன்கோ அவங்க கையில் இருக்கிற ரட்டலை அதிமுக தலைமை கழக பெயர் இத பாஜகவுக்கு எழுதி கொடுத்துறாரு. சார் இப்ப ஓபிஎஸ்க்கு சொன்ன மெசேஜ் தான் உங்களுக்கும் புகழேந்தி சாருக்கும் எல்லாருக்கும். அதெல்லாம் எனக்கு இதுல எனக்கு இது என்னை அவர் சொல்லல அதனால எனக்கு சந்தோஷம் அப்படி எல்லாம் கிடையாது. நாங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் எடுத்த ஒரு நிலைப்பாடு இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும்னு அந்த ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கணும். அது இன்றளவும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். தொண்டர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை நோக்கி பயணிக்கிறாங்க. அதே போல தொண்டர்களால தலைமைன்னு சொன்னேன். அதுதான் கடைசியா எடப்பாடி பழனிசாமியே தேர்தல் நடத்தி தொண்டர்களால் தலைமைன்னு கொண்டு வந்தாரு. ஆனா அதுல தான் மட்டுமே போட்டி போடுகிற விதியை கொண்டு வந்தார். அப்ப என்னுடைய நீங்க அந்த கடந்த காலத்துல இருந்து பாருங்க பாஜக எதிர்ப்பு நிலை நான் தான் முதல்ல எடுத்து சொன்னேன். தொண்டர்களால் தலைமை நான் தான் முதல்ல எடுத்து சொன்னேன். அப்ப எல்லா காலகட்டம் அதே மாதிரி இந்த இயக்கம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் நான் தான் சொன்னேன். எனக்கு ஓபிஎஸ் மேல நிறைய வருத்தங்கள் இருக்குது, கோபங்கள் இருக்குது. அவர் ஒரு நம்பகத்தன்மை இல்லாதவர். ஆனால் இந்த இயக்கத்துல நல்லவன் கெட்டவன் எல்லோரும் வேணும். இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்படணும். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா சார். சார் உங்களை பற்றின ஒரு கட்டுரை அது புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு. அந்த காணொலியும் சமீபத்துல வெளியாகி ஒரு பெரிய அரசியல் வட்டாரத்துல ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. என்னதான் சார் உங்க திட்டம்? இல்ல அதிமுக தொண்டர்கள் கொதித்தெழுந்திருக்கிறாங்க. பல தொண்டர்கள் பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு விலக மாட்டேன், ஓடி போயிட மாட்டேன், தனி இயக்கம் காண மாட்டேன். அதிமுகவை பாதுகாப்பது ஒன்றே என்னுடைய நோக்கம், லட்சியம். ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி ஒரு வலிமையான அதிமுகவை, பாஜக கூட்டணி இல்லாத அதிமுகவை, தொண்டர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்படுகிற அதிமுகவை, சாதி மதம் லஞ்சம் ஊழல் இவைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைமையை உருவாக்குவதுதான் என்னுடைய லட்சியம். நான் பயணிக்க விரும்புகிற பாதை. அதை நோக்கித்தான் நான் பயணித்துக் கொண்டு இருக்கிறேன். சார் இப்ப அதுல குறிப்பா சொல்லியிருக்காங்க, நீங்க சொன்னீங்க இயக்கம்லாம் தனியா காணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த செய்தியில நீங்க ஒரு தனி இயக்கம் காண போறீங்க. தாவேகா நாங்க ஒருங்கிணைப்பு குழுன்னு வச்சிருக்கு இல்லையா? ஓகே ஓகே. நாங்க ஒருங்கிணைப்பு குழு என்று உருவாக்க இல்லையா? அது ஒரு தனி அமைப்பு தானே. அப்படின்னா நாங்க அதிமுகவுக்கு சம்பந்தம், அது தனி கட்சி அல்ல. தனி கட்சி அல்ல, இயக்கம். தனி கட்சி அல்ல. சார் இப்ப இந்த விஜயோட அமைப்பு அப்படிங்கறது இப்ப ஒருங்கிணைப்பு குழு வச்சிருக்கோம். அந்த ஒருங்கிணைப்பு குழு தானே அது. அப்படின்னா அது என்ன தனி கட்சியா என்ன? இல்ல. சரி, அதைத்தான் அதுல மீன் பண்ணிருக்காங்க. ஓகே சார். இப்ப புதிய தலைமுறை செய்தியில அதைத்தான் அதுல மீன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா சார். இப்ப தாவேகாவையும் உங்களையும் இணைத்து பேசுறது அது என்ன சார்? என்ன மெசேஜ் அதுல என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு இதுதானே 3 அணிகளாக கட்டமைக்கப்படுகிற பொழுது அடுத்த ஆப்ஷன் அது பல பேர் தொண்டர்கள் நினைக்கிறது. நம்ம அதிமுகவை பாதுகாக்கணும், வலிமைப்படுத்தணும், ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவெடுக்கணும், தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆளுகிற வாய்ப்பை பெறணும். பாஜகவுக்கு அதை அடிமைப்படுத்தக்கூடாது. இந்த கொள்ளை கூட்ட தலைவன் எடப்பாடி பழனிசாமியை இந்த இயக்கத்திலிருந்து அப்புறப்படுத்தணும். சார் இப்ப நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, அதிமுகவை ஒருங்கிணைக்கணும், ஆனா அதுக்கு தாவேகா போன்ற கட்சிகள் கூட்டணிக்கு வந்தாலும் அப்புறம் பார்க்கலாங்க. முதல்ல அதெல்லாம் இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்படணும், ஒற்றுமைப்படுத்தப்படணும். அதற்கான இலக்குகளை நோக்கி நீங்க தொடர்ந்து பயணிக்கிறீங்க. நன்றி சார்.